வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 324 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா காப்பர் மார்க்கெட் கொஞ்சம் 322 பக்கமாக இல்லை கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிட்டத்தட்ட நேற்று க்ளோசிங் பக்கமாகவே ஓப்பன் ஆகிருக்கு. அது கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுத்துருந்தது. இருந்தாலும் நம்ம என்ன நினச்சோம் அப்படின்னா 322 சப்போர்ட் ஆச்சு மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும். 320.5 விட்டு கீழே வந்தால் நம்ம செல் ரிவர்சல், அதாவது பையை கட் பண்ணிட்டு செல்லுக்கு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தோம். எதனால் இந்த முடிவுலாம் எடுத்தோம் அப்படின்றத நேற்று வீடியோ ப்ரெசன்டேஷனில் தெளிவாக சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் சரிவை சந்திச்சு மறுபடியும் 322.5 பக்கமாகவே ட்ரேட் ஆகி 322.7 க்ளோஸ் ஆகிடுச்சு. நம்ம சந்தேகத்துக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மறுபடியும் 322க்கு மேலே ஸ்ட்ராங்காக இல்லை. திருப்பியும் கன்சால்டேட் ஆகி இந்த வாரம் முழுவதுமே பார்த்தோன்னா மார்க்கெட் சைடாகவே மூவ் ஆகிட்டே இருக்குது. ஒரு தெளிவான டைரக்ஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு எப்படி சந்தேகம் இருக்கோ அதே மாதிரி எல்லா ட்ரேடர்ஸ்க்குமே சந்தேகம் இருக்குது மாதிரி தெரியுது. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங் இந்த சந்தேகத்துக்கு ஓரளவு முடிவு கொடுக்குற மாதிரி அமையுது. 324.5க்கு மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு தெரியுது. அந்த அடிப்படையில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா க்ளோசிங்க்கு மேலே ஓப்பன் ஆகிற முதல் நாள் அமையுது. அதனால் மார்க்கெட் தொடர்ந்து பையிங்க்கு சாதகமாக இருந்து அடுத்தடுத்த இலக்கத்துடன் எதிர்பார்க்கலாம். 322 வரைக்கும் பை பண்ணி 321 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். எதிர்பார்க்குற அடுத்த டார்கெட் 326.2, 328.5, 329.6. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.